ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ், கேபிஆர் ரியல் எஸ்டேட் ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் ப்ரமோஷன், ப்ரமோட்டிங் யுவர் லேண்ட், ப்ரமோட்டிங் யுவர் சைட்ஸ். கான்டாக்ட் மை நம்பர், கால் மை நம்பர். குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க, சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க எங்களை தொடர்பு கொள்ளவும். உங்களோட லேண்டை நல்ல ப்ரைஸுக்கு சேல்ஸ் பண்ணணுன்னு நினச்சிங்கனாலும், ரொம்ப நாளாக உங்ககிட்ட லேண்டு சேல்ஸுக்கு இருக்குது, ரொம்ப வருஷமாக விற்க முடியலன்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் பார்த்து உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணித்தரேங்க. இல்லை கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்டில் கொஞ்சம் நல்ல லேண்டாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பார்த்து பெஸ்ட்டாக பண்ணித்தரேங்க. ஸோ இன்றைக்கி நம்மக்கிட்ட விற்பனைக்கு வந்துள்ள இடம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அருமையான பண்ணை நிலம் தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் எப்படி நீங்கள் 3.5 கோடிக்கு லேண்டு வாங்கினீங்கன்னா 2 கோடி உங்களுக்கு இலவசமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்க முடியுங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கூட கண்டிப்பாக மேபி அந்த இன்ஃபர்மேஷன் தகவல் உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ அதனால் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஒரு அருமையான ஒரு ஃபார்ம் லேண்டு தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நான் இந்த வீடியோலேயே உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க. எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க, சிங்கிள் ஓனராக, நம்ம லேண்டுக்கு உள்ளே என்னென்ன மரங்கள்லாம் இருக்குது, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது, எல்லாமே சொல்லியிருக்காங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய, போஸ்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வருவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேஷன் யாராவது ஃபார்ம் லேண்ட், அக்ரிகல்ச்சர் லேண்டு வாங்கணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக அவங்க ஷேர் பண்ணி விடுங்க. மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கூட அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. காமிச்சிருக்கோம் பாருங்கள். இப்போ நீங்கள் இந்த கேட்டு போடணும்னு நினச்சிங்கனாலே ஒரு ஹியூஜ் அமௌண்ட் இல்லாமல் உங்களுக்கு அவ்வளோ பெரிய கேட்டு 2 பில்லர் வச்சு உங்களால் கண்டிப்பாக போட முடியாதுங்க. ஸோ ஷெட் இருக்குது, நெல்காலம் இருக்குது. ஸோ டோட்டல் ஏரியா எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 7 ஏக்கர் இருக்குங்க. 7 ஏக்கர் 5 சென்ட் இருக்குது. டோட்டல் எக்ஸ்டென்ட் டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா 7 ஏக்கர் கிட்டே இருக்குங்க. உங்களுக்கு 7 ஏக்கர் 5 சென்ட் வரும். ஒரே பவுண்ட்ரி தாங்க, உங்களுக்கு எந்த ஒரு ஜம்பிங்கும் இல்லை. லேண்டு உங்களுக்கு ஒரே பவுண்ட்ரி, ஒரே ஸ்கொயராக தாங்க இருக்குது. சிங்கிள் ஓனர் தாங்க. சைன் போடக்கூடிய லீகலார் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான், சிங்கிள் ஓனரு. புஞ்ச லேண்டுங்க, நல்ல ரெட் சாயிலான லேண்டு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு மந்த்லி இன்கம் வர மாதிரி ஒரு லேண்டு வேணும்னு கேட்டிருந்தீங்க. எனக்கு கண்டிப்பாக நான் ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டு போடுறதுக்கு கூட ரெடி, நான் தந்து வாங்குறதுக்கு கூட ரெடி. பட் ஆனால் எனக்கு மந்த்லி இன்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டாக வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த லேண்டு சூட் ஆகுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 3.5 கோடி தந்து வாங்கினீங்கன்னா 2 கோடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும், இலவசமாக. ஸோ அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம சென்னை தாம்பரத்துக்கும் இந்த சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70 கிலோமீட்டர் தாங்க வரும். 70 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த சைட்டுக்கு நீங்கள் வந்துடலாங்க. தாம்பரத்துலேருந்து செங்கல்பேட்டுக்கும் இந்த சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 42 கிலோமீட்டர் தாங்க வரும். நீங்கள் சென்னை தாம்பரத்துலேருந்து ஒரு 1.5 மணி நேரத்தில் இந்த சைட்டுக்கு ரீச் ஆகிடலாங்க. செங்கல்பேட்டிலேருந்து ஒரு 1/2 ஹவரில் இல்லை ஒரு 40 நிமிஷத்தில் இந்த சைட்டுக்கு ரீச் ஆகிடலாங்க. ஸோ காமிச்சிருங்க பாருங்கள். ஸ்விம்மிங் பூல் இருக்குங்க உங்களுக்கு. நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு, நல்ல டெவலப் பண்ண லேண்டுன்னு சொல்லுவேன். கிணறு அங்கே தெரியுது பாருங்கள் பின்னாடி, நல்ல ராட்சச கிணறுன்னு சொல்லலாம். நல்ல பெரிய கிணறு உங்களுக்கு. மினி ஸ்விம்மிங் பூல் இருக்குது. இது பக்கத்துலேயே ஷெட் இருக்குது உங்களுக்கு. நம்ம கார் பார்க்கிங்காக வச்சுக்கலாம், இல்லை நெல் காய வைக்கிறதுக்கு, வேர்க்கடலை காய வைக்கிறதுக்கு அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். மினி ஸ்விம்மிங் பூல் இருக்குது. பெரிய கிணறு இருக்குது உங்களுக்கு. ஃப்ரீ இபி சர்வீஸும் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக நான் நிறைய ஃபார்ம் லேண்ட் டெவலப் பண்ணி பார்த்துருக்கேன். பட் ஆனால் இது மாதிரி ஒரு ரசனையாக, எப்படி சொல்கிறது, ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்க ஓன் யூஸுக்காக இது அவங்க டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம வாங்கிட்டு டெவலப் பண்ணி சேல்ஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி பார்ட்டிலாம் இல்லை. அவரோட ஓன் யூஸுக்காக அவர் வச்சுட்டு இருந்தார். இப்போ சரி கொஞ்சம் தந்துடலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கார். அதனால மட்டும்தாங்க சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ கிணறு பாருங்கள் எவ்வளோ பெரிய கிணறுன்ட்டு. ரவுண்டு கிணறுங்க, கரை கட்டி நல்ல பெரிய கிணறு. கண்டிப்பாக இந்த கிணறு இப்போ நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கனாலே ஒரு 22 லட்சம் இல்லாமல் கண்டிப்பாக இது மாதிரி கிணறு நீங்கள் எடுத்து கரை கட்டி ஷெட்டுலாம் போட்டு சர்வீஸ்லாம் வாங்குறதுலாம் ரொம்ப கஷ்டங்க. 25 லட்சம் இல்லாமல் கண்டிப்பாக இது மாதிரி கிணறு உங்களுக்கு கிடைக்காது இப்போதைக்கு. இந்த கிணறு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஒரு 15 ஏக்கருக்கு மேலே தண்ணி பாயறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கான பேக் என்ட்ரன்ஸுங்க. உங்களுக்கு கீழே ஒரு வீடு இருக்குது, மேலே வீடு இருக்குங்க. ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா 2 அடுக்கு மாடி வீடு இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா காரை
பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சூப்பரான வீடு இருக்குது, நெல் காய வைக்கிறதுக்கு நெல்களம் இருக்குது, ஷெட் இருக்குது. நீங்கள் ஆடு மாடு கோழி ஏதாவது வளர்க்கணும்னு நினச்சிங்கனாலும் பண்ண மாதிரி வைக்கணும்னு நினச்சிங்கனாலும் அதுக்கு ஷெட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு சூப்பரான லேண்டுங்க, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா எனக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கால் பண்ணுங்கள். சப்போஸ் நான் கால் பிக் பண்ணல எடுக்கலைன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், வாய்ஸ் மெசேஜோ இல்லை வந்து டெக்ஸ்ட் மெசேஜோ பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு கால் பண்ணிடுறேங்க. ஏன் சொல்கிறேன்னா இந்த லேண்டு வந்து கண்டிப்பாக 200% வந்து சீக்கிரமாக டீல் வந்து முடியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பொங்கல் ஹாலிடேஸில் வந்து இருப்பீங்க, பொங்கல் லீவில். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு ஒரு கன்வீனியன்ட்டான ஒரு நேரம் உங்களுக்கு, ஏன்னா 3 days 4 days லீவ் கிடச்சிருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எனக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு வாங்க. டைரக்ட் ஓனர் தாங்க, எந்த ஒரு மீடியேட்டரோ இல்லை அக்ரிமெண்ட் பார்ட்டியோ யாரும் இல்லை. நீங்கள் லேண்டு பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டைரக்ட் ஓனர்கிட்டயே சிட்டியும் உட்காந்து பேசிக்கலாங்க. ஸோ எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம செங்கல்பேட் டிஸ்ட்ரிக்ட் மதுராந்தகம் தாலுக்கா மேல்மருவத்தூர் நியர்பை தாங்க இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மேல்மருவத்தூர்லேருந்து ஒரு 15 நிமிஷத்தில் இந்த லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க. ஜஸ்ட் ஒரு 15 இல்லை ஒரு 20 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா 15 to 20 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேல்மருவத்தூர் லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க. ஸ்டேட் பைபாஸ்க்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் தாங்க வரும். நேஷ்னல் பைபாஸ் NH GST 100 அடி பைபாஸ்க்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் தாங்க வரும். ஸோ கண்டிப்பாக வந்து GST பைபாஸில் ஒரு 15-20 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு ஃபார்ம் லேண்டாக இருந்தால் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அவங்களுக்கு இந்த லேண்ட் கண்டிப்பாக சூட் ஆகுங்க. GST பைபாஸ்லேருந்து ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துலேயே இந்த லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க. வில்லேஜுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 200 மீட்டர் தாங்க வரும். பஸ் போர் ரூட்டுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் தாங்க வரும். ஒரு 300 மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா 1/2 கிலோமீட்டருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் போர் ரூட் இருக்குங்க. நல்ல லேண்டு, கிளியர் டாக்குமெண்ட்டுங்க, எந்த ஒரு லீகல் இஷ்யூவும் இல்லாத ப்ராப்பர்ட்டி, கிளியர் டைட்டிலோடு இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா செம்மரம். உங்களுக்கு இந்த லேண்டுக்கு உள்ளே வந்து என்னென்ன மரங்கள்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தென்னந்தோப்பு இருக்குங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டோட மந்த்லி இன்கமே பார்த்தீங்கன்னா 2 லட்சம் வரத்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வருஷத்துக்கு கண்டிப்பாக கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கண்டிப்பாக ஒரு 24 lakhs கிட்ட ஒரு இன்கம் வரத்தான் சொல்லியிருக்காங்க வருஷத்துக்கு. பர் ஆனம் பார்த்தீங்கன்னா 24 lakhs சொல்லியிருக்காங்க. இந்த செம்மரம், இந்த உள்ளே இருக்க மரங்கள் தேக்கு மரம் இருக்குது, மாமரம், தென்னை மரம், கொய்யா மரம் இருக்குது, சப்போட்டா எல்லாமே உங்களுக்கு ஈல்டிங் மரங்க. வாழை மரம் இருக்குது. இப்போ நான் சொல்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காய்க்கிற மரம், தென்னை மரமாகட்டும், மாமரமாகட்டும், கொய்யா, சப்போட்டா, வாழை மரம். ஸோ செம்மரம்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 5 வருஷம் போச்சுன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராஃபிட் வருங்க. எல்லாம் உங்களுக்கு சைஸான மரம் தான். இன்னும் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் போச்சுன்னா ஒரு நல்ல ஹியூஜ் அமௌண்ட் உங்களுக்கு வரும். ஸோ நல்லா டெவலப் பண்ணி வச்சுருக்காருங்க. தார் ரோடு வந்து போட போகிறாங்க. இப்போ இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு தார் ரோட்லேருந்து ஒரு 50 மீட்டர் பார்த்தீங்கன்னா மட் ரோடு வரும். அந்த மட் ரோடும் பார்த்தீங்கன்னா பொது ரோடு தான், உங்களுக்கு FMD ரோடு தான், பஞ்சாயத்து ரோடு, பொது ரோடு, FMD ரோடு. சப்போஸ் நீங்கள் வந்து எனக்கு மண் ரோடாக இருக்குது, நீங்கள் வந்து தார் ரோடு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஓன் யூஸுக்காக நீங்கள் வேணால் தார் ரோடு போட்டுக்கலாம். பட் ஆனால் கவர்மெண்ட்லேருந்து இப்போ தார் ரோடு சேங்ஷன் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. கண்டிப்பாக வந்து நம்ம லேண்டில் வந்து தார் ரோடு இன்னும் ஒரு 6 to 7 மந்தில் வந்து தார் ரோடு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இல்லை அது வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியாது நீங்கள் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஓன் யூஸுக்காக நீங்கள் வேணால் தார் ரோடும் போட்டுக்கலாங்க. ஏன்னா 50 மீட்டர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம தார் ரோடுன்னு ஜஸ்ட் ஒரு மண் ரோடு வரும். அந்த மண் ரோடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொது ரோடு தான். அந்த மட் ரோடோட வித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 25 feet வருங்க. நல்ல பெரிய ரோடு தான் உங்களுக்கு. ஸோ எல்லாமே ஈல்டிங் மரம், ஃபென்சிங் போட்டிருக்காரு. கண்டிப்பாக வந்து நிறைய பேர் வந்து டெவலப் பண்ண மாதிரி கேட்டிருந்தீங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகுங்க. ஸோ இந்த லேண்டில் வந்து எப்படி நீங்கள் வந்து 3.5 கோடிக்கு வாங்கினீங்கன்னா 2 கோடி ஃப்ரீயாக வரும்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? ஒன்றும் இல்லை, இப்போ இந்த செம்மரம் இருக்குது பாருங்கள், இந்த செம்மரம், தேக்கு மரம், தென்னை மரம், மாமரம், கொய்யா, வாழை மரம், இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, அந்த கிணறு காமிச்சிருந்தேன் பாருங்கள். நீங்கள் ஒரு லேண்டை வந்து எம்டி லேண்டாக வாங்கி நீங்கள் அதை டெவலப் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் இப்போ ஒரு 30 தென்னை மரம் வைக்கிறீங்கன்னா இல்லை மாமரம் வைக்கிறீங்கன்னா அது 30ல் ஒரு 20 இல்லை ஒரு 22 அது மாதிரி தான் எல்லாமே வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். நீங்கள் வைக்கிற 30 மரமே வருமானது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச 100% டவுட்டு தாங்க. பட் ஆனால் இவர் வச்சுருக்குது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்திருக்கு. ஸோ அது மாதிரி ஒரு லக் இருந்தால் உங்களுக்கு எல்லாமே வருங்க. அந்த விதத்தில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு எம்டி லேண்டாக வாங்கி நீங்கள் டெவலப் பண்ணிங்கன்னா இவர் டெவலப் பண்ணியிருக்கிற மாதிரி நீங்கள் அந்த அமௌண்ட்டை வந்து கேன்சல் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ இவர் டெவலப் பண்ணியிருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா நிறையா நீங்கள் வாங்குகிற லேண்டோட அமௌண்ட்டோட
இவர் உள்ளே டெவலப் பண்ணி வச்சுருக்காரு பார்த்தீங்களா, அதுக்கு தான் வந்து ஒரு ஹியூஜ் அமௌண்ட் கண்டிப்பாக தேவைப்படுங்க. கண்டிப்பாக ஒரு 1.5 கோடியிலேருந்து 2 கோடிக்குள்ளே இருந்தால் தான் இவர் இப்போ டெவலப் பண்ணியிருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு எம்டி லேண்டை வாங்கி டெவலப் பண்ணுறதுக்கு அந்த அமௌண்ட்டு போட்டால் தான் உங்களால் கண்டிப்பாக டெவலப் பண்ண முடியுங்க. அதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஃபென்சிங்லாம் வந்து நல்ல பெரிய கருங்கல் ஃபென்சிங் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் உள்ள செம்மரம் இருக்குது, நல்ல சைஸான செம்மரம், தேக்கு மரம், தென்னை மரம், மாமரம். நீங்கள் இப்போ நீங்கள் வாங்கி ஒரு மரத்தை பிளான் பண்ணிங்கன்னா கூட வச்சிங்கன்னா கூட அது வரத்துக்கு கண்டிப்பாக ஒரு 6லேருந்து 7 வருஷம் 10 வருஷம்குள்ளே நீங்கள் ஆனால் தான் நீங்கள் அவ்வளோ டைம் எடுத்தால் தான் வந்து கண்டிப்பாக இது மாதிரி ஈல்டிங் வந்து உங்களுக்கு வருங்க. அந்த 10 வருஷத்துக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன் பண்ணாலோ இல்லை நீங்கள் எது பண்ணாலும் இந்த கண்டிப்பாக உங்களால் வந்து இது பண்ணுறது நிறைய வாய்ப்பு இருக்குங்க. அதனால் மறக்காமல் சைட் விசிட் வந்து பாருங்கள். நீங்கள் இவர் சொல்கிற ஃபைனல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 3.5 கோடி சொல்கிறாரு. இந்த 7 ஏக்கர் மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ப்ரைஸாக டோட்டல் ப்ரைஸாக 3.5 கோடி ஃபைனலாக சொல்கிறாரு. இந்த 3.5 கோடி நீங்கள் வாங்கினீங்கன்னா இது உள்ளே இருக்க ஒர்த்தே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.5லேருந்து 2 கோடிக்கு ஒர்த் இருக்குங்க. டெவலப் பண்ணதாகட்டும், செம்மரம், தேக்கு மரம், அது மட்டும் இல்லாமல் அந்த வீடு சொன்னோம் பார்த்தீங்களா, 2 அடுக்குமாடி வீடு இருக்குது, பெரிய ஷெட்டு போட்டிருக்காரு, நெல்களம் இருக்குது, கிணறு, சர்வீஸு, போர் இருக்குது. கண்டிப்பாக ஒரு நல்ல ஹியூஜ் ஸ்விம்மிங் பூல், மினி ஸ்விம்மிங் பூல் இருக்குது. இது ஃபுல்லாமே நீங்கள் டெவலப் பண்ணோன்னா ஒரு 1.5 கோடி இல்லாமல் கண்டிப்பாக உங்களால் டெவலப் பண்ண முடியாதுன்றது என்னோட கருத்துங்க. உங்களோட கமெண்ட்டும் கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா தென்னை மரம் வச்சு நீங்கள் காப்பாற்றி அதை மெயின்டைன் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். தென்னை மரம், மாமரம்லாம் நீங்கள் ஒரு சின்ன கண்ணா வச்சு காப்பாற்றி மெயின்டைன் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தாங்க. ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த ஓலையை மட்டும் கொஞ்சம் கழிக்கணும், அது மட்டும் கழிக்காமல் இருக்குது. டிராக்டர் வச்சு கொஞ்சம் இடத்துல மட்டும் நிறவணும். ஸோ அது நிறவிட்டால் லேண்டு வந்து நல்லா சூப்பராக ஆகிடுங்க. லேண்டு நம்ம டிராக்டர் வச்சு ஓட்டி பார்த்தோன்னா நல்லா மண் வந்து ரத்த கலரில் இருக்குங்க. பியூர் ரெட் சாயிலான மண், நல்ல லேண்டு. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. மந்த்லி இன்கமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு 2 லட்சம் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக டேரெக்டாக வந்து பாருங்கள். நம்ம டேரெக்ட் ஓனர்கிட்டே சிட்டி உட்காந்து பேசிக்கலாங்க. ரேட்டு பார்த்தீங்கன்னா 3.5 கோடி நீங்கள் தந்து வாங்கினீங்கன்னா 1.5லேருந்து 2 கோடிக்கான ஒர்த்து வந்து இந்த லேண்டுக்கு உள்ளே இருக்குங்க. ஸோ நீங்கள் நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணுங்க. அப்படி நான் எடுக்கல, சப்போஸ் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஒர்க்கில் இல்லை பர்சனல் ஒர்க்கில் இருந்தேன்னா கால் பிக் பண்ணல, எடுக்கலைன்னா வாட்ஸ்அப்பில் எனக்கு கொஞ்சம் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். வயசானவங்க யாராவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓல்ட் ஏஜ், ஒரு 60-70 வயசுக்கு மேலே உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபோன் யூஸ் பண்ண தெரியல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் பேரன் இல்லை பேத்திக்கிட்ட இல்லை உங்கள் பையன் இல்லை பொண்ணுக்கிட்ட வந்து இது மாதிரி வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோ அமைச்சு அவங்களுக்கு வந்து கால் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் சன்னு இல்லை உங்கள் வந்து பிரதரோ இல்லை உங்கள் டாட்டரோ யாரோ கண்டிப்பாக வந்து அவங்க பண்ணுவாங்க. அதை பார்த்து நான் திருப்பி கால் பண்ணிடுறேங்க. ஃபுல்லாக பைப்லைன் கனெக்ஷன் இருக்குது. ஸோ கண்டிப்பாக சூப்பரான லேண்டுங்க. நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் லேண்டு. உள்ளே எல்லா மரமும் இருக்குங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. திரும்பி சொல்கிறேன், நல்ல ஒர்த்தான லேண்டு. உள்ளே டெவலப் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா காஸ்ட் எனக்கு தெரிஞ்சு அந்த 1.5-2 கோடி வந்து உள்ளே டெவலப் பண்ணி வச்சுருக்கிறது தான் நிறைய காஸ்ட்டு வந்துங்க. கண்டிப்பாக வாங்க பாருங்கள், டேரெக்ட் ஓனர்கிட்ட பேசி என்னால் மேக்ஸிமம் எவ்வளோ கம்மி பண்ணி பேசி வாங்கி தர முடியுமோ நேஷனல் பண்ணி கம்மி பண்ணி வாங்கி தரேங்க. இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேபிஆர் ரியல் எஸ்டேட். நம்ம இதே மாதிரியே ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். சூப்பரான லேண்டுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைன்னா நம்பர் காமிச்சிருங்க பாருங்கள், கான்டாக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.